இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல கர்ட் ஆப்பரேஷன் எப்படி பண்றது? ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுல வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் சின்னதா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா, ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி. நம்ம லைக் இப்போ ஒரு Instagramல ஒரு கமாண்ட் ஆட் பண்றோம்னா, அதே போல இங்கேயும் அதே போல தான் எக்ஸாக்ட்டா. அது எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி என்கிட்ட ஒண்ணு எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. சரி. நம்ம இதுல பார்த்துருந்தோம். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க இருக்கிறதையும் நீங்க அங்க கம்பேர் பண்ணிக்கலாம். கர்ட் அப்படின்னா என்னதுன்னா கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட், அதாவது சி ஃபார் கிரியேட், ரைட்டா, ஆர் ஃபார் ரீட், ரீட் கரண்ட் ஆப்பரேஷன், ரைட்டா, யூ ஃபார் அப்டேட், டி ஃபார் டெலிட். அப்போ இதுதான் இந்த கர்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு. அப்போ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்ன்றது நம்ம வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இருக்குல்ல, திஸ் ரிக்வெஸ்ட் இஸ் யூஸ்டு டு ஆட் சம் டேட்டா ஆன் டு த சர்வர். இப்போ சர்வரில் ஏதோ ஒரு டேட்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த சி கிரியேட் அதை தான் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு என்ன சொன்னாங்க, வந்து போஸ்ட்டு போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ இவனுக்கு ரீடுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ரீடுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? கெட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? போஸ்ட்டு கெட்டு. அப்டேட்டுக்கு வந்துட்டு அப்டேட்டுக்கு என்ன மெத்தட் ஞாபகம் இருக்குதா? புட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். டெலீட்டுக்கு டெலீட் தான். சரி, ப்ரோ இந்த அப்டேட் பண்றப்போ வந்து சில இடத்துலலாம் பேட்ச் யூஸ் பண்றாங்கல்ல, பேட்ச் ரெண்டு சிமிலர் தான். சிமிலர் தான். ஓகே, சரி. அப்போது நீங்கள் வந்து என்ன பார்த்துக்கணும், அந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷனில் புட்டு கொடுத்துருக்காங்களா பேட்ச் கொடுத்துருக்காங்களான்றதை பார்த்துக்கணும். நீங்கள் ஏபிஐ டாக்குமெண்டேஷன்லாம் இருக்கும்ல, நீங்கள் வந்துட்டு யாரோட இப்போது லைக் நீங்கள் இப்போ வந்து ஒரு கூகுளோட நீங்கள் வந்துட்டு இன்டகிரேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூகுளோட ஏபிஐ டாக்குமெண்டேஷன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கோடு, உங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் கூகுளோட டேட்டா ஏதோ ஒன்று நீங்கள் வந்து உங்கள் காட்ட போகிறீங்க உங்களோட வெப்சைட்டில். அப்போ கூகுளில் இருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரணும், அல்லது ஆல்ரெடி இருக்கிற உங்கள் டேட்டாவை கூகுளோட க்ளவுடில் எதுலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அந்த டேட்டாவை நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி ஒரு யூசர் நேம் வந்துட்டு தியாகு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அவரோட ஏஜ் வந்து 22ன்னு இருக்குது. இப்போ ஏஜை மட்டும் நான் 25 மாற்றணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ அங்கே வந்துட்டு கூகுளோட ஏபிஐயில் அவன் புட் மெத்தட் கொடுத்துருக்கானா அதுக்கு, அல்லது பேட்ச் மெத்தட் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, புட்டுனா புட் கொடுத்துக்கோங்க, பேட்ச்னா பேட்ச் கொடுத்துக்கோங்க. ரெண்டு சிமிலராக தான் ஒர்க் ஆகும். ஓகே, நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லை கொஸ்டின்? ஓகே, சரி. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதே போல் ஒரு ஆப் வந்து சும்மா குட்டியாக பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி கோடு இருக்குது, அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஜாவாஸ்கிரிப்ட்குள்ள சாரி சார், என்னங்க எனக்கு கேட்கல. அந்த வெதர் ஐகான்ஸ்லாம் இருக்கலாம் சார், சன்னு, மூணு, அதெல்லாம் எங்க எடுத்தீங்க? இது வந்து நான் அதெல்லாம் அப்படி இமேஜா நான் எடுத்து வச்சது.
இந்த ஐகான் எல்லாம் ஆன்லைன்ல இருந்து தான் ஆ, எடுத்தேன். சரியா? அது ஆ, ஞாபகம் ஆ, இல்லை எக்ஸாக்டா என்ன இதுன்னு சொல்லிட்டு. நீங்க ஆ, இப்போதைக்கு இதே காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு ம், ஐகான் இதில் வந்துட்டு நீங்கள் ஐகானுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கு. அதை ம், கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ம். ஓகே சார். சரி. நான் சர்ச் ஆ பண்ணி பார்க்குறேன். தெரியலன்னா ஆ உங்ககிட்ட கேட்குறேன் சார். சரி அந்த சரி. வெதர் ஆப்போட ஏபி இருக்குல்ல சார், அதுவுமே எங்க இருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல சார். இந்த அந்த வரேன். வெப்சைட்ல சர்ச் பண்ணேன். நான் யூஆர்எல் சொல்கிறேன் ஒரு எடுத்தோம்ல நிமிஷம். சார், advanced ம் யூஆர்எல் சொல்லிட்டு ம் அதுவுமே ம். கொஞ்சம் சர்ச் பண்ணி சொல்றீங்களா சார் நீங்க அப்புறம் பார்த்துட்டு? நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா நானும் தேடி பார்த்தேன். இது வரைக்கும் இருந்துச்சு. இந்த கொரி சர்ச் மட்டும் ம். இல்லை. நான் அதனால ஆல்ரெடி ஆ, இருந்த ஆ. ஆப்பில் இருக்கிற யூஆர்எல்லை எடுத்துக்கிட்டேன். ஏதாவது நான் பார்த்துட்டு ஆ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எக்ஸாக்ட்டா உங்களுக்கு. என்ன நடக்குது தெரியல. ம் ஓகே ம் சார். ம். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே சரி. அப்போ இதில் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுவோம். இண்டெக்ஸ் HTML அப்படின்னு சொல்லிட்டு another file index.css ரைட்டா. இன்னொன்று index.js. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்கிட்ட இங்கே தான் கோடு இருக்கு. மொத்தமாக எல்லாத்தையுமே இங்கே இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த HTML பேஸ்ட் பண்ணிடுவோம். சரியா? சரி. அப்போ இங்கே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது. சரி பார்ப்போம். இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறது மட்டும் நமக்கு தேவையில்லை. இப்போ எடுத்துருவோமா? ஒன்று index.jsல பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டும் இங்கே எடுத்துருவோம். ஏன்னா அவன் வந்து நமக்கு இங்கே தேவையில்லை. இந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம புதுசாக பண்ண போகிறோம். மற்ற எல்லாமே ஒன்று தான். இந்த சிஎஸ்எஸ்ஸையும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே எடுத்து வச்சுக்கலாம். சிஎஸ்எஸ் அங்கே நமக்கு தெரியும் அப்படின்றதுனால அதுக்கு நம்ம பெருசாக உட்காந்து இங்கே பார்க்க போகிறது இல்லை. நீங்கள் பின்னாடி எடுத்து பார்த்துக்கோங்க. சரி, இங்கே அந்த சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிடுவோம். லிங்க் சிஎஸ்எஸ் index.css. ஓகே, அப்புறம் ஸ்கிரிப்ட் சோர்ஸ் index.js ரைட்டா. ஸோ இவனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம் லைவ் சர்வர் வச்சு. ஓகே, இதுதான் என்கிட்ட இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அடுத்த ஏபிஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா JSON பிளேஸ் ஹோல்டர். சும்மா நீங்கள் JSON என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இதை இப்போ எடுத்து விட்றேன். புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி தர்றேன். JSON பிளேஸ் ஹோல்டர் ஃபேக் ஏபிஐ இப்படி அடிச்சிங்கனாலே வந்துடும். இதில் எந்த இருக்கு பாருங்கள், JSON பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கலாம். இதுதான் என்னதுன்னா ஏபிஐ. இதை தான் அந்த யூஆர்எல். இதில் இங்கே இருக்கிற எண்ட் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட்டு, கமெண்ட்ஸு, ஆல்பம்ஸ், ஃபோட்டோஸ், டூடூஸ், யூசர்ஸ். சரியா? அப்போ இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் டேட்டா இவங்க கிட்ட இருக்குது. வேணால் நம்ம ஒன்றே ட்ரை ஃபஸ்ட்டு போஸ்ட்டை பார்ப்போம். போஸ்ட்டில் என்ன டேட்டா வருதுன்னு ஃபோட்டோஸ் காட்டுறேன். ஃபோட்டோஸில் என்ன டேட்டா வருதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட்டுன்றது எண்ட் பாயிண்ட் கொடுத்தோன்னா இந்த மாதிரியான டேட்டா வரும். இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் போஸ்ட் லிஸ்ட்டு. இப்போ கமெண்ட்ஸ்னால் கமெண்ட்ஸுக்கு ஒரு விதமான டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது புரியாமல் இருக்கலாம். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி டேட்டா வரும். இந்த இருக்கு பாருங்க. ஸோ பெருசு பண்ணி காட்டவா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? சரி, இதுவும் அப்போ இதில் ஃபோட்டோஸ் போய் பார்ப்போமா? இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து லோட் ஆகுதான் பார்ப்போம். அப்போ
அப்போ நீங்கள் இதை வச்சு ஒரு ஃபோட்டோ கேலரி கூட பண்ண முடியும். உங்களுக்கு டாஸ்க் வந்து இதை பண்ணிட்டு வாங்க, ஒரு ஃபோட்டோ கேலரி பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் லோட் ஆகுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அப்படியே நீங்களும் டைப் பண்ணி பாருங்கள், ஜேசான் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வெப்சைட் வருதா, இதில் டேட்டா பார்க்க முடியுதான்றதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம். சரி, அது லோட் ஆகிட்டு இருக்கட்டும். அப்போ நம்ம இப்போ போஸ்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். போஸ்ட்னா அந்த க்ரெட் ஆப்ரேஷனில் இருக்கிற போஸ்ட் இல்லை, போஸ்ட்ஸ்ன்றது நம்ம ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறோம்ல, அந்த மாதிரியான போஸ்ட் லிஸ்ட். சரி, அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற எல்லா போஸ்ட்டையும் நான் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ எனக்கு எதனா 100 போஸ்ட் இருக்குது, எனக்கு 100 போஸ்ட்டும் எனக்கு வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சர்வர் நான் போகணும். சரி, ஓகே. அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும், எப்படி எடுத்துகிட்டு வர்றது? எனக்கு இந்த ஆப் வந்து இனிஷியலாக லோட் ஆகும்போதே எனக்கு என்ன செஞ்சிடணும், அங்கே இருக்கிற போஸ்ட்லாம் எனக்கு வரணும். நான் சொல்கிறது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இனிஷியலாக என்னோட இந்த வெப்சைட், இந்த சைட்டு லோட் ஆகும்போது, இந்த ஆப் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் லோட் ஆகும்போது எனக்கு இந்த போஸ்ட் லிஸ்ட்லாம் வரணும். இப்போ எனக்கு போஸ்ட் லிஸ்ட் வரல, எம்டியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? நீங்கள் சொன்னது பிரேக் ஆகிட்டு திரும்ப ஒரு டைம் சொல்கிறீங்களா? கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? சரி, அப்போ அவர் சொன்னது கரெக்டு தான். அப்போ எப்படி கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கோடிங்க? Synchronize function will fetch you. கரெக்டு. சரி, நம்ம ஏதாவது ஒரு ஈவென்ட் லிஸ்னர் போட்டு நம்மளோட ஃபைல் எல்லாம் லோட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா இந்த ஃபெச்சை? ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த HTML இருக்கிற டாமில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா எனக்கு டைப் எரர் வரும் நம்ம திரும்ப ஸ்க்ரீனில் ஆக்சஸ் பண்ணும்போது. சரி, அன்டிஃபைன்டு அல்லது நல். நான் சொன்னதை புரிஞ்சுக்க முடியுதா? சரி. இப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு, அபிராமி, உங்களால் அது அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுதா? தெரியல சார், இங்க எதுவுமே கேட்கல. சரி, உங்களோட வாய்ஸும் பிரேக் ஆகுது. நெட்வொர்க் எதுவும் இஷ்யூ இருக்குதான்னு தெரில. ஓகே, அப்படியா சார்? சரி, தெரியல ஆமாம். சார் என்னன்னு. தியாகு எப்படி இருக்கு அவங்களோடது? ப்ரோ எனக்கு கிளியராக கேட்குது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு உங்களோட வாய்ஸ்லாம் கிளியராக இருக்குது, அவங்களோடது மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. சரி, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த index.html இருக்குல்ல, இப்போது இதில் ஏதாவது எலமெண்ட் வந்து எனக்கு இன்னும் ப்ராப்பராக லோட் ஆகி முடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே நான் ஜாவாஸ்கிரிப்ட் கோட இங்கே இந்த மாதிரி டாம் கண்டென்ட் லோடடுக்கு முன்னே போடாமல் சும்மா ஃபெச் யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்த டேட்டாவை இந்த index.html இருக்கிற ஒரு டிப்புக்குள்ளே, இந்த டிப்புக்குள்ளே நான் உள்ளே ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பை கிரியேட் ஆகுறதுக்கு முன்னாடி, நம்ம ப்ரௌசரில் டாம் எல்லாம் கிரியேட் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வேலை நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, அப்படி ஒரு எலமெண்ட்டே இல்லை, நீங்கள் இதில் போயிட்டு இந்த டேட்டா வைக்க நினைக்கிறீங்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டில், எரர் வந்துடும். சொல்கிறது புரியுதா என்னன்ட்டு? இல்லை, இன்னும் புரியலையா? புரியுது. சரி, ஓகே. அதனால தான் நான் இப்போ என்ன சொன்னேன்னா, இந்த டாம் கண்டென்ட் லோடட் இந்த ஈவெண்ட் போட்டோன்னா எனக்கு எல்லா கண்டென்ட்டும் லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வேலை நடக்கணும். சரி, அப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணணும்? ஃபெச் தானே யூஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க தியாகு, அதை பண்ணுவோமா? ஏசிங் அவைட் யூஸ் பண்ணலாமா இல்லை டாட் யூஸ் பண்ணலாமா? உங்கள் சாய்ஸ். ஏசிங் அப்டேட் யூஸ் பண்ணலாம், ஆல்ரெடி டாட் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. அப்போ ஏசிங் கொடுத்தாச்சு, ஏசிங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். இப்போ அவைட் கொடுத்துடலாம். கான்ஸ்ட் டேட்டா கஷ்டமா இருக்கு. ப்ளஸ் ஈக்குவல் என்னங்க? இல்ல டாட் தான் யூஸ் பண்ணலாம் சார், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது சரி, நீங்க அப்போ சொல்லிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா,
இந்த ஃபெட்ச்சில் வந்துட்டு இப்போ கெட் பண்ணுறதா டாட் தென் யூஸ் பண்ணுவோம். போஸ்ட் ஆ மெத்தடை ஓகே. அப்படி இல்லைன்னா இதை ஏசிங் அவைட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் க்ளீனர் கூட தேவை. போஸ்ட் மெத்தட் இருக்குல்ல, ஆமா. அதை ம். வந்துட்டு ஓ நான் டாட் தென் வச்சு சொல்லித்தரேன். சரியா? ஓகே சார். ம். ம் சரி. அப்போ இங்கே கான்ஸ்ட் வந்து இந்த டொமைன் வந்து யூஆர்எல் வந்து சேமாக தான் இருக்க போகுது. இப்போ டொமைன் சரியா? டொமைனில் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிறதான் json placeholder.com. இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ரைட். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், போஸ்ட்டை தானே எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போது இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் டொமைனை வச்சுட்டு /post அதானே இருக்குது இங்கே போஸ்ட். ஓகே, அப்போ எல்லா போஸ்ட்டையும் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ ஏசிங் அவைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொன்று பண்ணணும். என்ன பண்ணணும் மெயினாக? அவைட் யூஸ் பண்ணோம். சரி, இன்னொன்று நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னு பாருங்க. ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணணும். ஓகே. நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சொல்ல வந்தேன்னா இது யோசிக்கிறேன். ஓகே சரி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேட்டா ஃபஸ்ட்டு வருதான்னு பார்ப்போம். இது போட்டாச்சா? இப்போ கான்ஸ்ட் டேட்டா அடுத்து என்ன பண்ணணும்? நான் ஜேசனா நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஸ்டார்ட் ப்ரோ சில இடத்துலாம் ரெஸ்பான்ஸ் தான் ஜேசனா மாத்துறதுக்கே அவைட் போடுறாங்க. அவைட் நீங்க போடணும் இங்க. ரெஸ்பான்ஸ் இல்ல, அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அது வந்து இது வந்து ஃபெட்ச் இல்ல. இது ஃபெட்ச் இல்ல. இந்த ஜேசன் இருக்குல்ல, இந்த மாத்துறது இதுவும் ஒரு அசின்க்ரோனஸ் டாஸ்க் தான். அதனால தான் நம்ம இங்க அவைட் யூஸ் பண்றோம். வேற ஒண்ணும். அது அசின்க்ரோனஸ் டாஸ்க்னு எப்படி சார் கண்டுபிடிப்போம் நம்ம? அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வராது. இப்போ அதை ஃபார்வர்ட் பண்றது ப்ராமிஸ் வந்துச்சு. ஜேசன் வருதா? இங்கேயுமே வருது. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இங்கே இதுக்கு கீழே வெறுமனே டேட்டா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்படி அவைட் போடாமல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருதுன்னு பார்த்துருவோம். அவ்வளோதானே. இல்லை, ப்ராமிஸ்ன்னு வருது பாருங்க. கரெக்டா? அதாவது இந்த இடத்துலங்க அன்டிஃபைன்டு. ஏன் நம்ம இந்த ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல, அப்போ நமக்கு அந்த ஸ்டேட்டு தானே வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணது இது. இப்போ நீங்கள் அவைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ன டேட்டாவோ அது வந்துடும். இப்போ லிஸ்ட் ஆஃப் எவ்வளோ டேட்டா வருது பாருங்க, 100 டேட்டா வருது. கரெக்டா? 100 டேட்டா வருது. அப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இதில் பாடியை மட்டும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, அப்போது 100 டேட்டா உங்களுக்கு எப்படி வருது? அரேவாக வருது. அரேனாலே நம்ம என்ன பண்ணணும், ஐட்ரேட் பண்ணணும். கரெக்டா? சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு டேட்டா வந்துருச்சு. இந்த வந்த டேட்டாவை நான் எப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது? அப்போ HTML-க்குள்ளே போவோம். இங்கே போஸ்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கரெக்டா? ஆமாம், போஸ்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நானே ஜாவாஸ்கிரிப்டில் இருந்து எலமெண்ட்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இருக்கு பாருங்க. சரி, அப்போ இந்த இடத்துல நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன்ல, இந்த இடத்துல ஒரு கோட் எழுதியிருக்கேன்ல, இந்த இதை வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த ஒரு கோடு வந்து நமக்கு தேவைப்படும். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறது மட்டும். மற்ற எல்லாமே நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து ஒரு எலமெண்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேனோ.
பூட்ஸ்டாப் இல்லை, பூட்ஸ்டாப் மாதிரி கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்கேன். சரி சரி ஓகே, அதை நம்ம பின்னாடி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ எனக்கு வர்ற டேட்டா, எனக்கு இங்கேருந்து டேட்டா வருது கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை என்னோட யூஏல ரெண்டர் பண்ணணும். அப்போ ரெண்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எனக்கு நான் எந்த இடத்துல ரெண்டர் பண்ணணும்னு பார்க்கணும். எந்த இடத்துல நான் இப்போ ரெண்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்கேன், இங்கே லைன் நம்பர் 33ல போஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வைக்கணும். இந்த டிவ்வுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த டிவ்வை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டிவ்வை ஃபஸ்ட் எடுத்துக்கிடுவோம். இப்போ கான்ஸ்ட் போஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இப்போ போஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு வச்சுட்டோமா, போஸ்ட் லிஸ்ட். ஓகே சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற இப்போ எனக்கு இது எல்லாமே டேட்டா வந்து என்னதுன்னா அரைவாக வருது. அப்போது அரைவாக வருதுன்னா இப்போ எனக்கு வந்து இப்போ 100 டேட்டா வருது கரெக்டா? இப்போ 100 டேட்டாவை எனக்கு வந்து என்னென்னா ஒரு 10 டேட்டா வந்தால் போதும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 டேட்டா தான் வருது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போமா? இதில் லிமிட்டுன்னு சொல்லி ஒரு கொரி பேராமீட்டர் உண்டு. சரி, அப்போ நம்ம அதை பார்ப்போம். ஸ்கிரிப்ட் ஓகே, என்ன பண்ணலாம், கமா லிமிட் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்குதான்னு பார்ப்போம். கேபிட்டல் லைன் ஓகே, ஏதோ எரர் வந்திருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, if res டாட் ஓகே, இதில் வந்து ஃபால்ஸுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணும், எரர் த்ரோ பண்ணும். த்ரோ நியூ எரர் என்ன சொல்ல போகிறேன், எரர் சரி. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இன்னும் ரெஸ்பான்ஸ் போட்டு பார்ப்போம். லாகு ரெஸ் ஓகே, நம்ம இந்த லிமிட்டுன்னு கொடுத்தது தான் சம்திங் இருக்கா. சரி, லிமிட் கொடுத்தது வந்து இந்த தப்பான இடத்துல கொடுத்துருக்கோம். ஒரே ஸ்லாஷ் கரெக்ட், இங்க வரும் கரெக்டா நீங்க சொன்னது. ஆமா, சரி, இப்போ போய் பார்ப்போமா. இப்போ வந்துட்டு இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்னும் 100 டேட்டா வந்திருக்கோ. சரி, நான் வர்றேன். இப்போ இது கரெக்டான நான் கொரி பேரம்ஸ் தரல. அப்போ என்ன பண்ணலாம்னா, என்ன இருக்குன்றத பார்ப்போம். கரெக்டான கொரி பேரம்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு, போஸ்ட்டு ஏபிஐ யூஆர்எல் ஓகே. சரி, இங்கே ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, டாக்குமெண்டேஷன் இருக்குதா? டாக்குமெண்டேஷன் இருக்கு. இங்கே எதுவும் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக கொடுக்கல. அந்த கைடு பார்ப்போம். இந்த வரேன். ஓகே, மேல இருந்துச்சு எதில்
இதுக்கு இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ம் ப்ரோ கைடு இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த பேஜ் ம் அதுல கீழே ஓ இது வந்து அந்த மாதிரி இல்லையே. லிமிட் கொடுக்கல. செக் பண்ணி பார்த்துருவோம் என்ன இருக்குதுன்னு. லிமிட் எவ்வளோ இருக்குது. ஃபில்டரிங் ரிசோர்ஸஸ். ஓகே, போஸ்ட் யூசர் ஐடி. லிமிட் இல்லை, லிமிட் போடலாம்னு நினைக்கிறேன். லிமிட்ன்ற கொரி இல்லை போல். சரி ஓகே, நம்மளாக தான் கட் பண்ணிக்கணும் போல். நம்ம அப்படி தான் இங்கே கட் பண்ணியிருக்கோம். அதான் 6 டேட்டா தான் நமக்கு ப்ராப்பராக இங்கே விசிபிள் ஆகுது. 1 2 3 4 5 6. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைஸ் போட்டு அந்த ஃபஸ்ட்டு 10 டேட்டா மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்க. அதனால தான் நமக்கு ஃபஸ்ட்டு 10 டேட்டா வருது. சரி, சாரி 6 டேட்டா வருது. நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, நம்ம ஃபஸ்ட்டு 10 டேட்டானால எடுத்துப்போம். இல்லை உங்களுக்கு 100 டேட்டானா பெரிய லிஸ்ட்டாக வருமேன்னு பார்த்தேன். சரி, ஃபஸ்ட்டு 10 டேட்டா மட்டும் எடுத்துப்போமா. அப்போது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயே நம்ம வச்சுப்போமா, டிஸ்பிளே டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுப்போமா. டிஸ்பிளே டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனு. அதில் டேட்டா டாட் ஸ்லைஸ் தானே, எங்கேருந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லணும். ஃபஸ்ட்டு 0 ஸ்டார்ட் நம்பர் 0 இண்டெக்ஸில் இருந்து எனக்கு 10 வரைக்கும் எண்டு நம்பர். சரியா, இப்போ என்ன பண்ணலாம்னா, அப்போ இந்த போஸ்ட் லிஸ்ட்டு இங்கே தேவையில்ல. இவனை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஏன் தேவையில்லைன்றது சொல்கிறேன். கான்ஸ்ட் டிஸ்பிளே டேட்டா ரைட்டா. ஓகே, இப்போ ஏன்னா நம்ம இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த எலமெண்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டாவை ரெண்டர் பண்ண போகிறோம். அப்புறம் குட்டி ஆக்கணும்னு பார்த்தேன். சரி, ரைட். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அதே போல் எலமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். என்ன பண்ணுவோன்னா, நியூவாக எனக்கு ஒரு டிவ் எலமெண்ட் க்ரியேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணுறீங்களா யாராவது? சொல்லுங்கள். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ரைட்டு, என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்? டிவ். ஓகே, சரி. இப்போ டிவ் டாட், இந்த டிவ்வுக்கு ஒரு சில கிளாஸ் நேம்லாம் நான் வச்சுருக்கேன், அதை மட்டும் எடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து போஸ்ட்டு, இதை மட்டும் எடுத்துப்போனேன். இங்கே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் எடுத்துப்பேன். வேறு எதையும் நான் காப்பி பண்ணல. இதில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நான் எடுத்துப்பேன். சரி, கிளாஸ் நேம் ஈக்குவல் டு போஸ்ட் பி கேப்பா. ஓகே, பி ஸ்மால் தான். ரைட்டா, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டிவ்வோட இன்னர் HTML-ஆ நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த டேட்டா வைக்க போகிறோம். டிவ் டாட் இன்னர் HTML
சரி. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த போஸ்ட் டாட் டைட்டில், போஸ்ட் டாட் பாடி இதெல்லாம் வேற. இப்போ எங்க என்ன வரணும்னா போஸ்ட் எல்லா போஸ்ட்டையும் ஒரு 10 ஃபர்ஸ்ட் 10 போஸ்ட்டை தானே நான் இங்க இருந்து அனுப்பிச்சிருக்கேன். லூப் என்ன புரியல. இல்ல நம்ம லூப் பண்ணுவோம். கரெக்ட் கரெக்ட். நான் அடுத்த பாயிண்ட் அதுக்கு தான் வந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. சரி. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த போஸ்ட் லிஸ்ட் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள எத்தனை 10 டைம் என்ன செய்யணும்னா நான் புதுசாக எலமெண்ட் கிரியேட் பண்ணி அவனை ரெண்டர் பண்ணும். ஏன்னா இங்கே 10 டேட்டா இருக்கு. அப்போ 10 டைம் நான் கோட் எழுதுற பதிலாக அந்த ஃபார் ஈச் போடுறேன். ஃபார் ஈச் எலமெண்ட் என்ன பண்ணுன்னா எல்லா டேட்டாவையும் இருக்கிற எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணும். ஒவ்வொரு டைம் என்ன செஞ்சிடும் ரன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு நான் போஸ்ட்டுன்ற நேமில் ஒவ்வொரு ஐட்டமையும் வாங்கிக்கிறேன். இப்போ நான் இதை காப்பி பண்ணி இதுக்குள்ளே போடுறேன். இதை அப்படியே எடுத்து உள்ளே போடுறேன். கன்சோல் ஆக்கில் இந்த போஸ்ட்ன்றதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. சரி, இங்கே எதுவும் கன்சோல் ஆக் இருக்கா? இல்லை. ரெஃபரன்ஸ் டேட்டா இஸ் நாட் டிஃபைன்ட். இங்கே டேட்டா இஸ் நாட் டிஃபைன்ட். லைன் நம்பர் 9. ஓகே. ஓகே. டேட்டாவில் இந்த போஸ்ட் ரைட்டா? இந்த போஸ்ட்டு தான் எல்லாமே மொத்த போஸ்ட் வருது. சரி, ஓகே. இப்போ பாருங்க, எனக்கு ஒவ்வொரு போஸ்ட்டாக என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. கரெக்டா? இந்த இருக்கு பாருங்க. அப்போ இதில் போஸ்டோட டைட்டிலாக ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணுறேன். போஸ்டோட பாடியை இதுக்குள்ள எடுத்து வைக்கிறேன். சரி, இப்போ ஏன் எனக்கு ஸ்க்ரீனில் தெரியலை? இதை உங்களால் சொல்ல முடியுமா? அபிராமி, உங்களால் சொல்ல முடியுமா? எனக்கு ஏன் இன்னும் யூஏல ரெண்டர் ஆகலை இந்த டேட்டா? அபிராமி இருக்கீங்களா? இருக்கு சார். டைட்டிலும் ஆன் கிளிக் பட்டன் ஒன்று இருக்கலாம் சார். நம்ம அதை வச்சு இது பண்ணாதான் எனக்கு தெரியல சார் கரெக்டா. நான் இப்போ என்ன கொஸ்டின் கேட்டேன்? என்ன அந்த கேட்டேன் உங்ககிட்ட? போஸ்டர் டைட்டிலும் பாடியும் யூஏல வரலன்னு சொல்லி கேட்டீங்க. ஏன் வரலன்னு கேட்டேன். கரெக்ட். இப்போ இந்த போஸ்ட் இந்த மொத்த டேட்டாவையும் நம்ம எதுக்குள்ள எடுத்து வைக்க போறோம்? இந்த புது போஸ்டா வந்திருக்குல்ல ஏபிஐல இருந்து, இந்த டேட்டாவை நம்ம எங்க எடுத்து வைக்க போறோம்? அது யூஏல போஸ்ட்ஸ்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் சார். அங்க வைக்க போறோம். போஸ்ட் லிஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். கரெக்டா? ஆமா சார். சரி, அப்போ இந்த போஸ்ட் லிஸ்ட்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்பன் பண்ணியிருக்கணும்ல? நம்ம பண்ணல. பண்ணியிருக்கோமா இங்க எங்கேயாவது? இல்ல சார், நான் பண்ணல. சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த லிஸ்ட்ல புஷ் பண்ணி விடலாம் சார். சரி, எப்படி பண்ணணும்? போஸ்ட் எனக்கு தெரியல சார் எப்படின்னு. சரி, நான் சொல்றேன். போஸ்ட் தியாகு, நீங்க சொல்றீங்களா? நம்ம அப்படியே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. என்ன ப்ரோ கேட்கல? போஸ்ட் லிஸ்ட் டாட் அப்பண்ட் அதுக்குள்ள வந்து div. சரி, போஸ்ட் லிஸ்ட் அப்பன் சைல்டு கொடுத்துரும். சைல்டா அப்பன் பண்றோம் ரைட்டா? இப்போ டிவ்வை கொடுக்குறோம். ஒவ்வொரு டிவ்வையா உள்ள என்ன செய்ய போறோம்? வைக்க போறோம். இந்த போஸ்ட் லிஸ்ட்ன்றது இங்க இருக்கு அபிராமி, இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா? இந்த டிவ்வுக்குள்ள தான் இந்த ஒவ்வொருத்தரையா எடுத்து வைக்க போறோம். இங்க பாருங்க, இந்த ஒவ்வொருத்தரையா எடுத்து வைக்க போறோம். அப்புறம் அவரை எடுத்து வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டிவ் இங்கே ஆக்சஸ் பண்ணிட்டு இந்த கண்டென்ட் நான் மேனுவலாக கிரியேட் பண்ணது. சும்மா நீங்கள் வந்து இப்படியும் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த டிவ்வுக்கு இன்னர் HTML நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இப்போ நான் சேவ் கொடுத்தா என்னன்னு பாருங்க, வந்துட்டா? கீழே வருதா? இதுக்குள்ளே இருக்கிற டிசைன் எல்லாமே நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கிறோம். index.css எழுதி வச்சிருக்கிறோம். அப்போ இந்த இருக்கு பாருங்க, இந்த பட்டன்லாம் நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமா? எடிட்டு, டெலிட்டு, இதுக்கு ஆன் கிளிக் முதற்கொண்டு வச்சிருக்கோம்.
சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். ம். ம். இப்போ இப்போ புரியுதா என்ன நடக்குதுன்ட்டு? இல்ல இதுல எதுவும் கொஸ்டின் இருக்குதா? மத்த இந்த எடிட் புரியுது. போஸ்ட், டெலீட் போஸ்ட்லாம் வரும்போது இங்க நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற டேட்டாவை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ இது வரைக்கும் மொத்தம் ஓ! இருக்கிறது புரியுதா? அப்படின்றது தான் கொஸ்டின். எதுவும் ஸ்டக் ஆனா சொல்லிருங்க. நான் திருப்பி கூட சொல்லித் புரியுது தரேன். சார். ம். சரி. இல்ல சார் புரியுது. சரி. அப்போ நம்ம 10 டேட்டா வச்சிருக்கோம். 10 டேட்டா நமக்கு இங்க ரெண்டர் ஆயிருக்கு. ரைட்டா? ஃபுல் பேஜ் வச்சோம்னா இங்க பாருங்க 10 டேட்டா. அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா இங்க டைட்டில் இங்க நியூவா ஒரு டேட்டா என்டர் பண்ணோம்னா நியூவா எனக்கு ஒரு டேட்டா என்ன செய்யணும்? புஷ் ஆகணும். அதை எப்படி புஷ் பண்றது அப்படின்றத அடுத்த கொஸ்டின். அதை பார்த்துடலாம். சரியா? சரி. இப்போ என்ன பண்ண போறேன்னா அடுத்த வேலை நியூவா ஒரு டேட்டா கிரியேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ கிரியேட் பண்றதுக்கு நமக்கு HTML இங்க ஒரு பட்டன் இருக்கு. என்ன பட்டன் இருக்கு? டெக்ஸ்ட் டைட்டில். ஓகே. என்டர் டைட்டில். ஓகே. அதெல்லாம் இருக்கட்டும். பட்டன் சப்மிட். சரி. இவன் சப்மிட் பட்டனை டைப்பை மாற்றி விட்றேன். டைப் சப்மிட் பட்டனா எல்லாமே சும்மா ஐடி வச்சு நம்ம ஆன் கிளிக் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா சேவ் ஐடி வந்து சேவ் பட்டன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ இண்டெக்ஸ் டாட் இங்கே வந்து ஈவெண்ட்டை லிசன் பண்ணிடுவோமா? இது வந்து நடக்குதுல்ல. எப்போ நடக்குது? நியூவாக கண்டென்ட் லோட் ஆனதுக்கப்புறம் தான். அப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி என்னது? சேவ் பட்டன் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். என்ன ஈவெண்ட் போட போகிறோம்? என்ன ஈவெண்ட் போடணும்? யாராவது சொல்கிறீங்களா? இப்போ தான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கிளிக் ஈவெண்ட் கிளிக்கு தானே சொன்னீங்க நீங்கள்? ஆமாம். ஹேண்டில் கிளிக் சாரி ஹேண்டில் சேவ் அப்படின்னு சொல்லி பட்டன் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன். என்கிட்ட ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ கான்ஸ்ட் இங்கே டிஃபைன் பண்ணிடுவோம். ஹேண்டில் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ சேவ் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போமா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ சேவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே கால் பண்ணால் லாக் போட்டு சேவ் அப்படின்றத கால் பண்ணுறேன். சேவ் பட்டன் கிளிக் பண்ணுனா சேவ் நடக்குதான்றதை பார்க்கணும். டெலீட் சேவ் எஸ் கால் ஆகுது. கரெக்டா? சரி. கால் ஆகுதுன்னா சூப்பர் சந்தோஷம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் ஹேண்டில் சேவ் கொடுத்தாச்சு. சேவ் நடக்கும். அப்போ நான் எந்த டேட்டாவை சேவ் பண்ணணும்? டைட்டிலையும் டெஸ்கிரிப்ஷனையும் சேவ் பண்ணணும். கரெக்டா? ஆமாம். சொல்லு. சரி. இப்போ ஃபஸ்ட்டு டைட்டில் எடுத்து வச்சுக்கலாமா? கான்ஸ்ட் டைட்டில். கரெக்டா? டைட்டில் எடுத்து வச்சுக்கிறதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? அபிராமி சொல்கிறீங்களா? டைட்டில் சார். ஆமாம். அது ரெஸ்பான்ஸ் எங்க சார்? போஸ்ட் டாட் டைட்டில். புரியல. அதாவது இந்த டைட்டிலில் இருக்கிற ஒரு நிமிஷம் சார். டைட்டிலில் இருக்கிற வேல்யூவை நான் எடுத்துக்கணும் பட்டன் கிளிக் பண்ணும்போது. அதுக்கு என்ன பண்ணணும்? டைட்டில்ன்றது இந்த இன்புட் பாக்ஸ். அதே போல் ஓகே டெஸ்கிரிப்ஷனும் சார். இந்த டாக்குமெண்ட் டாட் டாக்குமெண்ட் டாட் document dot get element by id of title. get element by அதானே title. சார்? கரெக்ட். get element புரியலங்க. get element by id தானே சார்? get ஆமாம் element by id தானே சார்? அனிமேஷன் ஆமாம் சார். ஆமாம் இந்த இருக்குல்ல டைட்டில்னு இருக்கு. ஐடி வச்சு எடுக்க போகிறோம்.
கரெக்ட். நீங்க சொன்னது. இப்போ இதுல ஐடி வேல்யூவை மட்டும் எடுத்துக்கணும். சார் கெட் அனிமேஷன் சரி, அனிமேஷன் சார் கொடுத்துக்கலாம். கெட் அனிமேஷன்ஸ் சரி. சரி. இப்போ என்ன பண்ணோம் அடுத்து? டாட் போஸ்ட் டாட் டைட்டில்னு இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ்ல டைட்டில் எங்க சார் இருக்கு? ரெஸ்பான்ஸில் இல்லைங்க, நம்ம புதுசாக ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ நான் இதில் வந்து மை டிராயிங்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. டைட்டில் அண்ட் ட்ராயிங்னு சொல்லி டெஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். கிரியேட் சரி. பண்றதுக்கான ஆமாம். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டிராயிங்ன்ற அந்த டைட்டில் எனக்கு வேணும். அடுத்து எலிஃபென்ட் டிராயிங்ன்ற டெஸ்கிரிப்ஷன் வேணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு டைட்டிலில் இருக்கிற வேல்யூவை எடுக்கணும். இந்த இன்புட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூவை. அதுக்கு என்ன பண்ணுறது? டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கும் சார். டெக்ஸ்ட் கண்டென்ட் நார்மலாக div h1 h2 அதுக்கு இன்புட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும்? எனக்கு தெரியல சார் என்ன பண்ணுங்க. சரி, மறந்துடு. நீங்க சொல்றீங்களா? டாட் வேல்யூ. டாட் வேல்யூ. இப்போ நம்ம இதை ஆல்ரெடி பார்த்ததுதான். சரியா? ஓகே சார். நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் டச்சில் இருக்கணும், ப்ராக்டிஸ். இப்போ லாக் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், டைட்டில் வருதா இல்லையான்னு பார்ப்போம். டெலிட் பண்ணிடுவோம். எங்காச்சு ரெஃப்ரெஷ் ஆகுது, ஒன்றும் இல்லை. சேவ் பண்ணால் ரெஃப்ரெஷ் ஆகுதா? ஹலோ. ஆமாம், சேவ் பண்ணதில் சரி. கவுண்டு கூடுதா? 3. கிளிக் பண்ண கூடுது பாருங்க. அப்போ இந்த ஹலோ நான் இங்கே என்ன டைப் பண்ணியிருக்கேனோ அது கூடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹலோ அபிராமி கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். பாருங்க. அப்போ இப்போ புரியுதா என்ன நடக்குதுன்ட்டு? அதெல்லாம் இன்னும் எதுவும் கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இல்லை புரியாமல் எதுவும் இருக்குதா? ஸ்ட்ரக் ஆகுறீங்களா? புரியுது சார், புரியுது. நீங்க நடத்தும் போது புரியுது. ஆனா அது மனசுல வச்சுட்டு கெட் பண்ண முடியல திரும்ப. அப்போ நீங்க ப்ராக்டிஸ் இன்னும் நிறைய பண்ணணும்னு அர்த்தம். அப்போ ஓகே சார். கரெக்டா? சரி. ஆமா. டெஸ்கிரிப்ஷனை எப்படி எடுத்துக்கிறது அப்போ? அந்த டாக்குமெண்ட்ல அதே மாதிரி டாக்குமெண்ட் ஏரியா டெஸ்கிரிப்ஷன் டாட் வேல்யூன்னு எடுக்கணும் சார். சரி. இப்போ இங்கே ஐடி நேம் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐடி நேம் என்ன கொடுத்துருக்கேனோ அந்த ஐடி நேம் யூஸ் பண்ணோம். இங்கே ஐடி நேம் கொடுக்கல, நான் சாரி டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கல, இங்கே பாடி கொடுத்துருக்கேன். கரெக்டா? இப்போ நான் இப்போ பாடின்னு கொடுக்கணும் இந்த இடத்துல. புரியுதா? இந்த இடத்துல அடுத்ததா லாஸ்டா வேல்யூ. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுவோம்? சார் அந்த வேல்யூ அதெல்லாம் சஜஷன்ல வந்துருங்களா சார்? சஜஷன்ல வராதுங்க, வேல்யூ வராது. நம்ம தான் போட்டுக்கணும். ஏன் சார் அதெல்லாம் வரணும்? வேல்யூ வராது சஜஷன்ல. அது டிஃபால்ட்டா விஎஸ் கோடோடது. ஏன் வரலன்னு சொல்லி ஓகே, அப்ப என்ன மாதிரி இதை மட்டும் சார் அதை சஜஸ்ட் பண்ணும்? ஒரு சில மெத்தட்ஸை இது காட்டும், சஜஸ்ட் பண்ணி காட்டும். அப்ப வேல்யூன்றது என்னது சார்? அதோட டிஃபால்ட் மெத்தட் அதுல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணக்கூடியது. இப்போ இது ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. கெட் எலிமெண்ட் பை ஐடின்றது ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. அதனால தான் நம்ம டாட் வச்சு எடுத்துக்கிறோம். கரெக்டா? இது ஒரு மெத்தடா? இப்படி கால் பண்றோமா, அதுக்கு ஆர்குமெண்ட் பாடின்ற ஐடி நேம் அனுப்பிச்சு விட்றோம். இதுல இருந்து ரிட்டர்ன் ஆகுறது வேல்யூ. அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த வேல்யூன்ற இந்த ப்ராப்பர்ட்டியை எனக்கு விஎஸ் கோட் வந்து காட்ட மாட்டேங்குது. இந்த எடிட்டர் வந்து காட்டல, அவ்வளவுதான். இதுக்கும் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், மை டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி போடுறேன். சரி ஆகுதா? சரி.
வருதா? இங்க என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அது வருது பாருங்களேன். இப்போ வருதா? சரி. இப்போ இனிஷியலாக ஒன்று லோட் ஆகுது. இப்போ இப்படி லோட் ஆகக்கூடாதுன்னா இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு இ டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட் டிஃபால்ட் ப்ரிவெண்ட் சரி ஈவெண்ட் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட் சரி. அப்போ அந்த டிஃபால்ட்டாக ஒரு பிஹேவியர் இருக்குதா? நம்ம இந்த பட்டனில் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது உடனே நமக்கு ரீலோட் ஆகுதுல, அந்த மாதிரி ரீலோட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரிவெண்ட் டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஃபால்ட் பிஹேவியரை இது தடுத்துரும். சரியா? ஸோ ப்ரோ அந்த இன்புட்டும் டெஸ்கிரிப்ஷனும் ஃபார்ம்ல இருக்கு bro. ஒரு நிமிஷம், அது ஃபார்மில் இருக்கிறதுனால தான், ஃபார்முக்குள்ளே இருக்கிறதுனால தான் லோட் ஆகுது. இந்த இருக்கு பாரு. ஓகே ஓகே அதே தான். இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற அந்த பட்டனோட டிஃபால்ட் பிஹேவியர் அந்த லோட் ஆகுது. ஸோ அதை எடுத்து விட்டோம், அவ்வளோதான். ப்ரிவெண்ட் டிஃபால்ட் கொடுத்து தடுத்துட்டோம். சரி. அப்போ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த அது லோட் ஆகுதுன்னு எப்படி சார் சொல்றீங்க? அது லோட் ஆகுதுன்னா எனக்கு இந்த வர்றேன் ஒவ்வொரு அடியும் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுதுன்னு சொல்றீங்களா? பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். இப்போ பாருங்க, நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், லோட் ஆனிச்சு. ஓ, இது ரெக்கார்ட் ஃபீல்டாக இருக்கோ? ஓகே, டைட்டில். சரி, இப்போ ரெஃப்ரெஷ் ஆனிச்சா பேஜ்? ஆமா சார். அதை தடுக்கணும்னா இந்த டிஃபால்ட், ஏன்னா ஃபார்முக்குள்ளே இருக்கிற பட்டன் வந்து அந்த மாதிரி பிஹேவியர் இருக்கும். நீங்கள் சப்மிட் ஓகே பட்டன் சார். அவசியம். சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். சரி, அடுத்ததாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போஸ்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்னா இப்போ நீங்கள், நான் ஃபுல்லாக காட்டுறேன். போஸ்ட் தானே, போஸ்ட் ரைட்டா? அப்போ இங்கே என்ன இருக்குன்னா டைட்டில் இருக்குது, பாடி இருக்குது, யூசர் ஐடி இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையும் இதே போல் எல்லா டேட்டாவுமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டைட்டிலும் பாடியும் நீங்கள் மேண்டேட்ரி, ஐடியும் யூசர் ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். சரியா? இதுவே ஜென்ரேட் பண்ணிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தானே இங்கே வந்துச்சு க்ரெட் ஆப்ரேஷன்ஸில். இதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மக்கிட்ட டைட்டிலும் இருக்குது, டெஸ்கிரிப்ஷனும் இருக்குது. சரி, அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆப்ஜெக்ட், சும்மா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் இது ஒரு ஆப்ஜெக்டாகவே க்ரியேட் பண்ண போகிறேன். டைட்டிலில் டைட்டிலும் இந்த டெஸ்கிரிப்ஷன்ன்றது எப்படி வேணுன்றதை பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு போஸ்ட் தானே, டைட்டில் பாடி. சரி, அப்போ இது இருக்கட்டும். அப்போ இந்த பாடின்றதுல எதை தரணும் அப்படின்னா டைட்டிலை கொடுக்கணும், சரி, டெஸ்கிரிப்ஷனை கொடுக்கணும். ஏன் இது பாடின்னு நான் வைக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? எதனாலன்னா இந்த ஏபிஐ பேலோடில் பாடின்னு ஒன்று இருக்குது, அதனால தான் இந்த பாடிக்கு தான் நான் டேட்டா அனுப்புகிறேன். சொல்கிறது புரியுதா? யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க. சரி, அபிராமி உங்களுக்கு கிளியரா? புரியுது சார். சரி, இதுதான் நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பாடியில இருந்து டேட்டா வாங்குறோமா சார்? ஆப்ஜெக்ட்ல இனிமேதான் டைட்டில், பாடி. நம்ம ரெக்வெஸ்ட் பாடியில் இருந்துல நம்ம இந்த ஃபார்ம்ல இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை இப்போ இந்த ஜேசான் பிளேஸ் ஹோல்டர் சர்வருக்கு நம்ம அனுப்ப போகிறோம், பேக் எண்டுக்கு அனுப்ப போகிறோம், அவங்களோட பேக் எண்டுக்கு நம்ம அந்த அனுப்ப போகிறோம். டைட்டிலுக்கு கோலன் டைட்டில்னு ஏன் சார் வாங்கணும் நம்ம?
ஏன் வாங்கலைன்னா நம்ம இது சேம் ஒரு நேம் போடணும். ரெண்டுமே சேம், ப்ராப்பர்ட்டி நேமும் சேம், இங்க அசைன் பண்ணக்கூடிய ஐடி வேல்யூவோட நேமும் இதுவும் சேம். சேம். அதனால நம்ம இப்படி ஓகே. கொடுத்துக்கலாம், ஷார்ட் அண்டா கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இது வந்து உங்களுக்கு மேபி மறந்துருக்கலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா கொஞ்சம் டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது டச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காது. சரியா? பார்த்த விஷயமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. ரீசன் ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாததான். பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் கொஞ்சம் கேப் விட்டேன். இந்த கேப் விட்டதை நீங்க கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. சரி, ஓகே சார். சாரி சார். ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம ஃபெட்ச் யூஸ் பண்ணி நம்ம புஷ் அந்த இது பண்ணலாம். சரி, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டொமைன் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல, அந்த டொமைன் வேரியபிள் வாங்கி வச்சிருக்கோம்ல டொமைனு. இப்போ போஸ்ட் இவ்வளோதான் நம்ம தரப்போகிறோம் யூஆர்எல். அப்போ மொத்த யூஆர்எலோட சேர்த்து /போஸ்ட் மட்டும் ஆட் ஆகும். கரெக்டா? சரி, இப்போ போஸ்ட் மெத்தடுக்கு நான் என்னெல்லாம் தரணும்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் தரணும். அதில் மெத்தட் ஒன்று இருக்குது. மெத்தட் வந்து போஸ்ட் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம், ஏன்னா நியூவாக டேட்டா கிரியேட் பண்ண போகிறோம். சரி, இதில் பாடின்னு ஒன்று இருக்குது. இந்த பாடியில் தான் நம்ம இப்போ அனுப்ப போகிறோம் டேட்டா. இப்போ டேட்டாவை எப்படி அனுப்பணும்னா ஜேசான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அப்போ ஜேசான் ஸ்ட்ரிங்னா இப்படி ஒரு ஜேன் கொடுத்தீங்கனால சஜஷன் காட்டும். இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஜேசானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜேசானாக மாற்றி கொடுக்கும். அப்போ இது ஜேசான் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு ஒன்று இருக்குதா, இதை கொடுத்துட்டு அப்போ என்ன டேட்டாவை நம்ம அனுப்ப போகிறோம், ஆப்ஜெக்ட்னு ஒன்று வச்சுக்கோமா. இந்த டேட்டாவை தான் அனுப்ப போகிறோம், இந்த ஆப்ஜெக்டில் உள்ள டேட்டாவை தான் அனுப்ப போகிறோம். அதனால் நான் இப்படி கொடுத்துட்டேன். சரியா? சரி, இப்போ இங்கேருந்து வரக்கூடிய டேட்டாவை வாங்குறதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சுன்னா என்ன பண்ணணும், டாட் தண்ணி யூஸ் பண்ணுற இடத்துல ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணல, அதாவது ஏசிங் அவைட் யூஸ் பண்ணல. அப்போ நான் இப்போ எப்படி பண்ணணுன்றதை எனக்கு யாராவது சொல்லி தரீங்களா? டாட் அவேட் டாட் யூஸ் பண்ணுவோம். அவைட் யூஸ் பண்ணணுமா? எந்த இடத்துல அவைட் யூஸ் ஆமா, பண்ணணும்? போஸ்ட் ஃபெட்ச் போஸ்ட் ஆகும். அவேட் சரி, நம்ம ஃபெட்ச். அவைட் யூஸ் பண்ணாமல் ஒன்று பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. சரி, இப்போ நான் ஒரு கால் பேக் கொடுக்கணுமா இதுக்குள்ள? சரி, அப்போ ரெஸ்ன்னு வருது. ரெஸ்பான்ஸ் வாங்கிக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் ஜேசன் ரிட்டர்ன். சரி, ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் சொல்லி நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேனா? நெக்ஸ்ட் தென் கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். சரி, இதுல வந்து ஓகே, இதுல வந்து அது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறோமா? கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் அப்படியே வந்து நம்ம கெட் பண்ணி வந்த டேட்டா கூட. சரி, டேட்டான்ற வேரியபிள், அதாவது இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுற அந்த டேட்டா ரெஸ்பான்ஸாக ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாறின டேட்டாவை டேட்டான்ற நேமில் வாங்கிக்கிட்டு இதை இப்போ என்ன பண்ண போகிறேன், கன்சோல் லாக் போட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். கரெக்டாக நான் சொல்கிறதுக்கு புரியுதா, இல்லது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இந்த கோடு புரியுதா அல்லது இது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? சரி, அபிராமி உங்களுக்கு புரியுது சார். இங்கே ஏன் கர்லி பிரேஸ் போட்டிருக்கேன், இங்கே ஏன் கர்லி பிரேஸ் போடலைன்றது ஏதாவது டிஃப்ரென்ஸ் புரிய வேணுமா? புரியுது சார். இல்லை சார், அது மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ல எழுதுவோம்ல சார், அதனால போட்டிருக்கீங்க. என்னது மெத்தடை டிஃப்ரெண்டா எழுதுவோம்ல சார். ஆமாம். சரி, எதுக்கு இந்த மெத்தட் இப்படி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன்? இதோட இப்படி எழுதுனா இது என்ன வேலை பண்ணும், இந்த மெத்தட் இதுக்குள்ளே இருக்கிற கால்பேக் மெத்தட் என்ன பண்ணும்? அது ரிட்டர்ன் பண்ணும் ஜேசான் ஆப்ஜெக்ட் தானே சார்? கரெக்ட், சூப்பர். ஜேசனாக வருது, அதை ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாற்றி ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த ரிட்டர்ன் பண்ணுற டேட்டாவை அடுத்து டாட் தென்ல வாங்கிக்கிறோம். சரியா? இப்போ இன்கேஸ் எரர் நடந்ததுன்னா இங்கே கேட்ச் போட்டு வாங்கிக்கிறாங்க. கரெக்டா? இஆர்னு போட்டு இங்கே எரரை பிரிண்ட் பண்ணிப்போம். ரைட்டா? சரி,
இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைட்டில் இப்போ இங்கேருந்து வர்ற டேட்டா எனக்கு ஏதோ ஒன்று லாக் போட்டிருக்கேன்ல, இவன் தேவையில்ல, இவன் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. சார் உங்க வாய்ஸ் கேட்காது சார். ப்ரோ உங்க வாய்ஸ் கேட்கல சுத்தமா. கேட்கவே இல்லை சார் எதுவுமே. இப்போ கேட்குதான்னு பாருங்க. ஜேசானா வருது, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டா மாத்திரம்னு சொன்னீங்க. ஜேசானும் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ஒண்ணுதானே? ம். சரி, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இருக்குல்ல, இந்த சார் உங்க JSON இது ஸ்கிரீன் போகல. ஒரே ஒரு நிமிஷம். சரி, நான் இங்கே இது என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் ஜேசான் ப்ரோ ஜேசனாக உங்க வர்ற ஸ்க்ரீன் டேட்டா தெரியல. தெரியலையா? திரும்ப இப்போ இப்போ தெரியுது bro. சரி, ஓகே ஓகே, இங்கே தான் இருக்கிறோம் ரைட்டா. சரி, அப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக வர்றத ஜேசான் வர்றத ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ரிட்டர்ன் ஆகுறத இந்த டாட் லைனில் வாங்கியிருக்கோம், லைன் நம்பர் 44 வாங்கிக்கிட்டு அதை கன்சோல் லாகில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. ஜஸ்ட் நம்ம இப்போ ஏபிஐக்கு சக்ஸஸ் ஆகுதா அப்படின்றது மட்டும் பார்ப்போம். மை நியூ டைட்டில் ரைட்டா, நியூ டிஸ்கிரிப்ஷன், சேவ் கொடுக்குறேன். சரி, இப்போ இங்கே ஒன்றே ஒன்று நடக்குது. என்ன ஐடி 101 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெஸ்பான்ஸாக நமக்கு வந்திருக்கு. சரி, அப்போ இங்கே 101 ஏதாவது வந்திருக்கா, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போமா? சரி, இங்கே இம்பேக்ட் நடக்கலை, பட் ரெஸ்பான்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இல்லை நமக்கு இந்த டேட்டா என்ன செய்யாது, வராது. ஏன்னா மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஐடி 100 வரைக்கும் தான் இருக்குது. எனக்கு இங்கேருந்து வந்த ரெஸ்பான்ஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா 101, லைன் நம்பர் 45 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ நியூவாக ஒரு டேட்டா என்ன செஞ்சுருக்கு, ஏபிஐ ரிக்வெஸ்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டோம், போஸ்ட் பண்ணிட்டோம், க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இங்கே என்னன்னா, இந்த டேட்டாவில் நீங்கள் புதுசாக எதுவுமே இன்சர்ட் பண்ண முடியாது. ஜேசான் பிளேஸ் போர்ட்டலில் சும்மா இது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த டேட்டா, ஓகேங்களா? வேறு எதுக்காகவும் இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாவை நம்ம யூஏல ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சரி, இன்னும் 101 வந்துட்டா. சரி, அடுத்து திரும்ப கொடுக்குறேன் 101. ஏன் ரீசன் 101 வருதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம டேட்டா என்ன செய்ய முடியாது, ஆட் பண்ண முடியாது. இதில் நீங்கள் இப்போது நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நீங்கள் கூகுளோட டேட்டா ஆட் பண்ணுறீங்க, க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, அங்கே 100 டேட்டா இருக்குன்னா புதுசாக ஆட் பண்ண டேட்டா 101 என்ன செஞ்சிடும், அவங்களோட டேட்டா பேஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். புரியுதா? இல்லை எதுவும் கொஸ்டின் இருக்குதா இதில்? புரியுது bro. சரி, ஓகே. போஸ்ட் ஐடி, போஸ்ட் பாடி, ஓகே. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் புதுசாக இந்த மாதிரி ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன்ல, இதை வந்து நான் கீழே கொண்டு வந்து வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும், ரெண்டர் பண்ணணும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணுன்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரி, அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு, இந்த டிஸ்பிளே டேட்டான்ற ஃபங்க்ஷனை கொஞ்சம் மாற்றி அமைக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இருக்குல்ல, இந்த ஃபார் ஈச் ஒன்று போட்டிருக்கோமா, இந்த ஃபார் ஈச் ஒன்று போட்டிருக்கோமா, இந்த ஃபார் ஈச்சை இங்கே போடும், ட்ரிம்டு டேட்டா. சரி, கான்ஸ்ட் ஒன்று பண்ண போகிறேன், நியூ டேட்டா, டேட்டா போட்டாச்சு. இந்த இருக்குல்ல, இவனை எடுத்து போகிறேன்,
ரைட்டா? நியூ டேட்டா வந்துட்டு இப்போ ஃபார் ஈச் போட்டு ஃபார் ஈச் போட்டுருவோம். ஃபார் ஈச் போட்டு இதில் சாரி இதில் போஸ்ட் போட்டுப்போம். இதில் இருக்கிற அந்த நியூ டேட்டாவை தான் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். சரி, நியூ டேட்டாவை ஐட்ரேட் பண்ணுறோம். இந்த டிஸ்பிளே டேட்டாவை இங்கே போட்டோம். சரியா? இதில் போஸ்ட் அனுப்பிச்சி வைப்போம். ரைட்டா? சரி, அப்போ இதில் போஸ்ட் அனுப்பிச்சி வச்சாச்சு. இங்கே என்ன பண்ணணும்னா இவன் இங்கே தேவையில்லை. ஏன்னா அவனே ஒவ்வொரு டைமும் கால் ஆகுறான்ல. இப்போ கால் ஆகும்போது என்ன நடக்கும்னா இந்த போஸ்ட்டுன்றவனை இப்படி அனுப்பிச்சி விட்ருவோம். இப்பவும் சேம் வேலை தான் நடக்குது. நான் சொல்கிறேன், நான் பண்ணியிருக்கிறதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்த லூப்பை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுட்டேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனை உள்ளே கால் பண்ணிவிட்டு இந்த வேலையை மொத்தமாக நடத்துடுறேன். சரி, அப்போ என்ன பண்ணுவோன்னா அப்போ இங்கேயும் ஒரு டேட்டா கிடைக்குதா? அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு டிஸ்பிளே டேட்டா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோமா? கான்ஸ்ட் நியூ ஆப்ஜெக்ட். சரி, இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஐடியில் இங்கே ஐடி, சரி ஐடி ஒன்று வருது கரெக்டாக. அப்போ ஐடியில் டேட்டா டாட் ஐடி வைக்க போகிறேன். டேட்டா டாட் ஐடி. ஆமாம், இந்த டேட்டாவில் இருந்தானே வருது, டேட்டாவில் தானே இந்த ஐடி இருக்குது. அப்போ 101 வரும். சரி இருக்கட்டும். அப்புறமா இங்கே என்ன செஞ்சுருக்கோம், இதில் டைட்டில் பாடின்னு 2 வருது. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல மேலே ஒரு ஆப்ஜெக்ட் பாருங்க, அந்த ஆப்ஜெக்டை இப்படி போட்டு விட்ருவோம். புரியுதா என்ன நடக்குதுன்னு? இப்போ இதை லாக் போட்டு பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். லாக் நியூ ஆப்ஜெக்ட். இப்போதைக்கு இந்த இவனை சரி அவனே இருக்கட்டும், சேவ் பண்ணிடுவோம். என்ன வந்திருக்கு? நம்ம பண்ணதில் ஏதாவது புரியாமல் இருக்குதா? ஸ்ப்ரெட்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? இங்கே இருந்தது அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கோம். இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா இதில் ஒரு ஐடின்றதை ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். எதுவும் கொஸ்டின் இருக்குதா இதில்? இல்லை ப்ரோ. சரி, அப்போ என்ன பண்ணிடலாம்னா இதை எடுத்துகிட்டு டிஸ்பிளே டேட்டான்னு ஒன்று இருக்குல்ல, இதில் இப்போ இந்த நியூ ஆப்ஜெக்ட் அனுப்பி விட்ருவோம். நடந்து முடிஞ்சாச்சா? இப்போ இதை என்ன பண்ணிடுறேன்னா பெருசாக்கிடுறேன். இப்போ இது வரைக்கும் இருக்குது கரெக்டாக. சேவ் கொடுத்துடலாம். வந்துட்டா மை நியூ டைட்டில், மை நியூ டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சா? இது வரைக்கும் வந்ததில் புரியுதா? சரி, இப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இப்போ நம்ம வரைக்கும் பார்த்துருக்கிறதுல? இல்லை. சரி, இப்போ இது வரைக்கும் கொஸ்டின் எதுவும் இல்லைன்னா ரிமைனிங் வந்து என்னது இருக்குன்னா நமக்கு வந்துட்டு புட்டும் டெலீட் மெத்தடும் இருக்குது கரெக்டாக. அப்போ இதில் எடிட் பண்ணோன்னா புட் மெத்தட் ஒர்க் ஆகணும், டெலீட் பண்ணால் டெலீட் மெத்தட் ஒர்க் ஆகணும். சரி, இதை ரெண்டையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? இப்போதைக்கு இது போதும். இதுவே கொஞ்சம் ஓவர் டோஸ் மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு பார்த்துட்டு எதுவும் கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோடு சேர்த்து மிச்ச 2 மெத்தடையும் பார்த்துட்டு நாளைக்கு என்ன கிழமை? புதன்கிழமையா? சரி, இப்போ நாளைக்கு முடிச்சுட்டு வியாழக்கிழமை பொங்கல் அன்னைக்கு மட்டும் லீவ் விட்டுட்டு வெள்ளிக்கிழமை ரியாக்டர் ஸ்டார்ட் பண்ணும். இது உங்களுக்கு ஓகேயா? இல்லை பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நீங்கள் பிஸியாக இருப்பீங்களா? சரி, ஓகே. இப்போ அபிராமியும் பார்த்துட்டு சொல்லட்டும். நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு ஃப்ரைடே கிளாஸ் வைக்க முடியும்னா வச்சிடலாம். டே டைமில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூட டே டைமில் கூட வைக்க முடிஞ்சதுன்னா நம்ம வச்சுக்கலாம்.
ஃப்ரீ தான். கரெக்டா? சரி. நான் அபிராமிகிட்டயும் பேசிட்டு சொல்றேன். பாசிபிள்னா அதை வச்சுருக்கேன். ஓகே. ஓகே. ம். ஓகே. தேங்க்யூ.